ஒன் செகண்ட், நான் உடனே இப்ப கால் பண்றேன். சமையல் அங்க பாரு, சூனிய கிழவி வந்துருச்சு. வா, அத போய் தடுத்து நிறுத்தலாம். வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுங்க, அங்க பாருங்க. நல்லா இருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பாத்தீங்களா உங்க பொண்ணு அவ கூட எப்படி கொஞ்சி கொலாவி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான்னு? ஐயோ, இவளுக்கு கண்டதெல்லாம் கொடுக்குதே. ராங் ஃப்ரெண்ட்ஷிப். என்னது? யார் கூட பழகணுமோ அவங்க கூட எல்லாம் உங்க பொண்ணு பழக மாட்டான். யார் கூட பழக கூடாதோ அவங்க கூட தான் அவ ஒட்டிப்பா. பாருங்க உங்க பொண்ணு என்ன பண்றான்னு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அதுக்கு என்னம்மா, வாங்கம்மா போய் பேசலாம். ஐயோ சமையல், அவ என் பொண்ணை ரூம்குள்ள வச்சு சாத்திட்டாடி. அவங்க ஒண்ணும் உங்க பொண்ண ரூம்ல வச்சு சாத்தலக்கா. உங்க பொண்ணு தான் அவங்கள ரூம்குள்ள வச்சு சாத்திருக்கா. சமையல், என் கூட வா. அவங்க ரூம்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம், வாடி. அட போங்கக்கா, இந்த சீரியல் ஃபுல்லாவே வில்லத்தனமா ஓரமா நின்னு எட்டி பார்த்து போர் அடிச்சு போச்சு. என் சமையல், தயவு செஞ்சு என் கூட வாடி. நீங்க போங்க, நீங்க தான் காமெடி பீஸ். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நான் பெரிய வில்லி. நான் ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சாதான் எல்லாரும் மதிப்பாங்க. போய் ஒட்டு கேளுங்க. ஏய், ஒட்டு கேட்கறது எவ்வளவு பெரிய திறமைன்னு உனக்கு தெரியுமா? என் பொண்ணு என்கிட்ட தான் சொல்லுவா. போடி வேணாம் இன்னைக்கு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஆபத்தா? அலை பெருக்கெடுத்து வர்றதுக்கு முன்னாடி அதோட அறிகுறி தெரியும். மழை வெள்ளமா மாறி அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி அதுவே நமக்கு சொல்லும். இயற்கையோட சீற்றம் எதுவா இருந்தாலும் அது வர்றதுக்கு முன்னாடியே கள்ளங்கபடம் இல்லாத எல்லா ஜீவராசியுமே அதை உணர்ந்திடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லாத ஒரே ஜீவராசி மனுஷங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா? பழம், நீ எதையுமே நேரடியா சொல்ல மாட்டியா? என் பொண்ணுக்கு எப்படி கண்டோம்? சீக்கிரம் சொல்லி தொலையண்டி. ஏன்னா மனுஷங்களுக்கு மட்டும்தாம்மா இந்த கள்ளம் கபடம், இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்கிறது, ஒட்டு கேட்கிற பழக்கம் எல்லாம். அம்மா வாங்கம்மா வாங்க. காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? எப்படிமா இருக்க செல்வி? இல்லம்மா, நான் செல்வி இல்ல, முத்து. அப்படியா? ஆமாம்மா, நான் முத்து. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. மா, நான் முத்து இல்ல, செல்விதான். அப்புறம் எதுக்குமா என்கிட்டே இந்த நடிப்பு? அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் டாக்டர். கெட்டவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாதான் அவங்க செஞ்ச துரோகத்தோட வலி புரியும். புத்தி சுவாதீனம் இல்லாத உன்னை இவ்வளவு பாடுபடுத்தணுங்களை நீ கண்டிப்பா புத்தி புகட்டியே ஆகணும். உன் சபதம் நிறைவேற வரைக்கும் இனிமே நீ செல்வி இல்லை, முத்துதான். Hello, who's this? ஆப்பிள். செல்வி, ஆப்பிள்.
சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. அதனாலதான் நான் முத்துவா நடிச்சிட்டு இருக்கேன். என்ன பெத்த அப்பா அம்மாவுக்கு கூட நான் செல்வின்னு தெரியாதும்மா. ஒவ்வொரு நாளும் இந்த மாயாவும் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் சந்தோஷம் ஏமாத்துறத பாக்கும்போது எனக்கு அவங்கள கொண்டுடலாம் போல இருக்கும். இல்லனா சில சமயம் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துடலான்னு கூட தோணும். கலந்து கொடுத்துட வேண்டியதுதானம்மா. ஏம்மா கொடுக்கல? அம்மா, நான் எப்படி? ஏன்னா அது துரோகம். நம்ம எதிரியா இருந்தாலும் நம்மளை நம்பி அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களால அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யவே முடியாது. எந்த ஒரு தெய்வமும் எந்த அசுரனையும் தூங்கும்போது அழிச்சதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யும் போது தடுத்து நிறுத்தி வதம் செய்யறது. மா, சரியான நேரத்துல நீ செல்வியா மாறுறது உனக்கு விதிக்கப்பட்ட விதி. அதே நேரத்துல மாயா சந்தோஷோட குழந்தைய சுமக்கிறது இந்த மனுஷங்க செஞ்ச சதி. மனுஷங்க செஞ்ச சதி இல்லம்மா, அது அவ செஞ்ச சதி. அவதான் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அவதான் என்ன பைத்தியமாக்குனா. அவதான் என்ன முத்துவாக்குனா. அவதான் சந்தோஷம் ஏமாத்தி அவனுக்கே தெரியாம அவன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. இந்த நிலைமையிலயும் என் சொந்த வீட்லயே நான் ஒரு வேலைக்காரியா, எல்லாம் தெரிஞ்சும் நான் ஒரு பைத்தியக்காரியா இருக்கிறதுக்கு காரணம் அவதாம்மா. அவ ஒரு குழந்தைய சுமக்கிறா. அதனால என்னால அவளை எதுவும் செய்ய முடியல. நான் அவளை சும்மா விட மாட்டேம்மா. என்ன செய்ய போற செல்வி? மாயாவை என்ன செய்ய போறதா இருக்க? சொல்லுமா. ஒரு குழந்தை தவறான பாதைக்கு போனா அதுக்கு காரணம் அந்த குழந்தை இல்லம்மா, அது பெத்த அம்மா அப்பா, வளர்த்தவங்க, அதை சுத்தி இருக்கிறவங்க தான். மாயா வெறும் ஒரு பகடக்காய் மட்டும்தான். எல்லாராலையும் இந்த சொத்துக்காக உருட்டப்பட்டு அவங்கவங்க சுயநலத்துக்காக, அவங்கவுங்க சொந்த லாபத்துக்காக, வெறுப்புக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஆயுதம் மட்டும்தான். ஒருத்தனை ஆயுதம் கொல்லுதுன்னா அது அந்த ஆயுதத்தோட தப்பு இல்ல, அது அவனோட தப்பு. இங்கே ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் மாயாவை ஆயுதமாத்தான் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாயா ஒத்த உயிர் இல்லம்மா, ரெட்ட உயிர். ஆனா அவளை சுத்தியும் ஒரு சக்கராயுதம் பின்னப்பட்டிருக்கு. அவளுக்கு சந்தோஷ் மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனமான ஆசைய அவளோட அப்பா, சித்தப்பா, அம்மா, சித்தின்னு எல்லாருமே தங்களுக்கு சாதகமா அவளை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அவளை நீ அழிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னம்மா சொல்றீங்க? அது ஒரு உண்மையான அன்பு இருக்கிற ஜீவனை அழிச்சதுக்கு சமம். அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? அப்படி மௌனமா இருக்கிறதுக்கு எதுக்குமா இந்த முத்துங்கிற வேஷம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? எதுக்குமா இந்த வலி? நான் செல்வியாவே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேம்மா. நான் உன்னை அமைதியாவே இருக்க சொல்லலையேம்மா. தப்பான ஆள் மேல உன் அம்பை எரியாதேன்னு தான் சொல்றேன். நீ இப்ப பழைய செல்வி இல்ல, புது செல்வி.